சென்னையில் மழை காரணமாக நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி வந்து காய வச்சுருக்கோம். ஒருத்தனுக்கு பட்டாசுன்னா பயம். அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பட்டாசு வெடிக்கிறதுனால எப்போவுமே தலகாணிக்குள்ளே போய் நுழைஞ்சுப்பான். நாங்கள் இப்போ இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போய் சேஃப்டியாக உட்காந்துருக்கானா. ஒரு 3 நாளைக்கு என் பிள்ளை இப்படி தான் இருக்கும். இல்லைம்மா பட்டாசுலாம் வெடிக்கிறாங்களடி தங்கம், பட்டாசு அடிக்கிறாங்களம்மா. சொச்சோ பிள்ளை பாவம், நீ அங்கேயே உட்காந்துக்கோ சரியா, வெளியே வராது. இதில் வேறு அவனோட ஹார்ட் பொம்மை இங்கே இருக்குது. இதை வேறு பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கலைச்சி வச்சுருவான். என்ன ஸ்மெல் வருது? ஹோய்ச்சிச்சோ, நம்ம வீட்டில் சிக்கன் செய்யலை மேலே. சரி ஓகே, படுத்துக்கோ. பாப்பா வந்த மறுநாள் நைட்டு, அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் வந்து நாங்கள் வந்து டூட் படம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க டைம் கிடையாது, அதுவும் மெஷர்மெண்ட்டும் எனக்கு தெரியாதனால அம்மாவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா சொல்லிட்டேன். உண்மையிலே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் போல் நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து பொங்கலாக இருக்கட்டும் இல்லைன்னா தீபாவளியாக இருக்கட்டும் மத்தியானம் அம்மா வீட்டில் தான் சாப்பிட்றது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் மட்டும்தானே இருக்கிறாங்க. அதனால தங்கச்சி குழந்தைங்க, நான், பிள்ளைங்க எல்லாருமே போய் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஈவினிங் நாங்கள் தான் பட்டாசுலாம் வெடிப்போம். ஸோ இது வந்துட்டு என்னோட தீபாவளி சூடா. இது வந்து ஒரு எத்னிக் வியர் மாதிரி அமேசானில் தான் எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அமேசானில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு, அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் என்னென்ன வச்சு சாமி கும்பிட்டேன்னா ஒன்றுமே வைக்கலைங்க. ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் வச்சு ஸ்வீட் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் பிள்ளைங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புவேன். இங்கே பாருங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சிக்கன் பிரியாணி வாங்க குடும்பத்தோடு வந்திருக்கோம். அம்மா வீட்டில் தான் எப்போவுமே ட்ரீட், அதனால் சிக்கன் பிரியாணி வாங்க வந்தாச்சு. அம்மாவுக்கு சாரி வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் போய் காமிக்கிறேன். இது என்னோட ட்ரெஸ் பார்த்துட்டிங்கல்ல. ஆமாம், அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. சிம்பாவை காமிக்கிறவாங்க. இருங்க சிம்பா வாங்க. உருளைக்கிழங்கு ஏசி போடுங்க. என்னது? சரி, ஏய் பிரேம், பொண்ணு பக்கத்துல தான் நிற்கிறோம். என்ன கலர் எடுக்கிறது இவளுக்கு? உங்க பொண்ணுக்கு என்ன கலர் எடுத்திருக்காங்க? ஃபோன் போட்டு கேட்டியா? சொல்றானா பாரு. கொஞ்சம் உனக்கு என்ன கலர் வேணுமா? எதுவுமே தேவையில்லையா? ஏன் அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிடுவான், இங்க இருக்க மாட்டேன். அதனாலதான் இப்ப செலிப்ரேஷன். சரி அதை விட, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராங்களா? உனக்கு என்ன கலர் ட்ரெஸ் வேணுமா அதை சொல்லு. ஏதாச்சும் கலரா? ஜெசிகாவை வந்துட்டு ப்ராங்க் பண்ணியிருந்தோம். அதாவது வந்துட்டு என்னோடய பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்தாச்சு, அதனால் வந்துட்டு பொண்ணு பக்கத்தில் நீ நிற்கிறதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும், அது மட்டும் இல்லை உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவளுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்கவங்க அவளுக்கு. அவங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க அண்ணனுக்கு மட்டும் இல்லை அவளுக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அது என்ன பொசசிவ்னஸ்ன்னு தெரியல. அதனால் அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நீ தான் வந்துட்டு கூட நிற்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே சின்னதாக போயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டோம். இந்த மணி வந்து அம்மாட்ட இருந்ததா, சரி எடுத்து போட்டிருக்கேன். நல்லா சூட்டாச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பேர்ஸ் கூட வச்சுருக்காங்க அம்மா. எனக்கு இந்த மாதிரி பேர்ஸ் கிடையாது, இந்த மாதிரி பேர்ஸ் மாதிரி குண்டாக இருக்கும்ல, இந்த மாதிரி மணிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த இடம் அழகாக இருக்குல்ல. அம்மா வீட்டில் வந்து சுற்றி செடி தாங்க இருக்குங்க பாருங்கள், ஓகேங்களா? டெரஸ் தெரியுதா? நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன்.
அழகாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அந்த பால்கனியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரைஸா? ஓ கம்மி. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெசிகா செஞ்சுருக்கிறது பர்த்டே எனக்கு. சரி. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஃபேமிலியாக போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால காரில் கிளம்பி போயாச்சு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா இந்த மணி வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். என்கிட்டயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அம்மாவும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு சாரீக்கு போடுறது பிடிக்கும் சுடிதாரை விட. பட் இந்த சுடிதாருக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தூரத்தில் வந்து கவர் போடலாம். ஆக்சுவலி இந்த சுடிதார் வந்துட்டு நான் வந்து அமேசானில் தான் எடுத்தேன். கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்க, தெரியுதா? லூஸாக இருக்குது. நான் வந்து டக்கு பிடிச்சேன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. டைம் கிடையாது அதுக்கெலாம். ஸோ இதோட லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லோரும் சாப்பிட போகிறோம். பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டுமே அதே இருந்ததுன்னா அதே சாப்பிட்ருவோம். ஸோ தீபாவளி அன்றைக்கி வந்து எந்த வேலையும் இருக்காது. காலையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு சாமி கும்பிட்டோமா அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துடுவோம். ஸோ அப்படி தான் எப்போவுமே வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அம்மா வீட்டில் தான் நான் வந்து தீபாவளியெலாம் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து குட்டீஸோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம். இது வந்து அம்மாவுக்கு எடுத்த சாரீ சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தோம். ஆக்சுவலி அம்மாவுக்கு எடுத்தது வந்துட்டு வேறு கலரு, பர்பிள் வித் லைட் ஷேட் பர்பிளில் இருந்தது, பட்டு சாரீ மாதிரி. பட் அது ஓப்பன் மூடி வச்சுருக்கும் போது பார்க்க நல்லா இருந்தது. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி மட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால வந்துட்டு இது விட அது ரொம்ப 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 ரேட்டு கம்மி. பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 940 எடுத்தேன். நல்ல வந்து இந்த கலர் சூப்பரான கலர். இது ஒரு மாதிரி அழகான கலர். இது கட்டணுன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த சாண்டில் கலரில் என்ன மிக்ஸ் பண்ணி கட்டினாலுமே லுக்கே வந்து தனியாக தெரியும். ஒரு மாதிரி எலிகண்ட்டான லுக் இருக்கும். இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம். 1 பிளேட் வச்சு போட்டு போகலாம். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, பட் அந்த அளவு கிடையாது. பட் 1 பிளேட் வச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இது வந்து அம்மாவுக்கு இருக்குது. அப்பாவுக்கு எனக்கு கொடுக்கல. அப்பாவுக்கு வந்து எனக்கு அளவு தெரியலையா, அது வேறு நாங்கள் படத்துக்கு வேறு புக் பண்ணியிருந்தோம் ஈவினிங். அதனால் படத்துக்கு போகிறதுனால வந்துட்டு சரி டைம் இல்லை, நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் அம்மாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணது. நல்லா இருக்குது. எங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்குதால ரைட்டிங்கு. இதுதான் இந்த கலர் தான் எக்ஸாக்ட்லி. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சாண்டல் இருக்கா? ஆமாம்மா. இருக்கா? மாமாவுக்கு மோர் வேணுமா? இல்ல சொல்றேன், நான் போட்டு தரேன். சிம்பா கீழே போய் ட்ரெஸ் மாத்த போறீங்களா? ஒரு ஸ்டூல் இருக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. ராஜா கீழே போகலாம், வாங்க போ. ஓ போட்டுருக்கேன். துண்டு துணி வந்து தொட மாட்டேன். அந்த பூனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. பூனையில மனுஷன். ஆமா, நான் மியா கத்தி நானும் பார்த்ததில்ல. அம்மா அப்படிமா மியான்னு போட மாட்டேன். அம்மா அப்படிமா. கார்டன் பார்த்தீங்கன்னா மாடி மேலேயே எவ்வளோ செடி வச்சுருக்காங்க. பசலைக்கீரை பாருங்கள். வெனிஸ் ஒரு நாள் பசலைக்கீரை எடுத்துகிட்டு போய் செஞ்சு சாப்பிட்ணும் வெனிஸ். எங்கள் வீட்லேயும் நிறைய தான். இங்கே பார்த்தீங்களா அடுக்கு. இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போய். இது வந்துட்டு அடுக்கு சங்குப்பூ வந்து டீ போட்டு குடிச்சா அவ்வளோ நல்லது. ஸோ அடுக்கு எனக்கு போட்டு குடுறி. விதை எடுத்துகிட்டு போட்டால் வரும்ல, விதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆலோவேரா பாரு, ஐயோ தலை இருக்கே. நீ என்ன காய்ச்சிருன்னு சொன்னீங்க, எடுத்துகிட்டு போ. எங்கள் வீட்டில் ஆலோவேராவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் வேறு என்ன செடி அம்மா வச்சுருக்காங்க? இட்லி பூ, பிங்க் கலர் இட்லி பூ. எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட் அதான் எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட். இது எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். இது வந்துட்டு இது நித்திய மல்லி, 90 பச்சை. அது நிறைய செடி வச்சுருக்காங்க, காடு மாதிரி. காலையில் எந்திரிச்சு வந்து இங்கே என்ன நல்ல ஒரு வைபுங்க. இங்கே பாருங்கள் வல்லாரை. அம்மா எப்போவுமே கொடுத்துடுவாங்க வல்லாரை தம்பிக்கு. இங்கேயும் இருக்குது வல்லாரை.
அப்பா எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க கீரை. இப்போல்லாம் வந்துட்டு அம்மா இது பண்ண மாட்டாங்க, மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா மழை மேக மூட்டமாக. ஏசியில் படுக்கிற ஒரே ஜீவன் நீ தானமா, பெரிய வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரியும். என்ன என்னடா இது என்னது? ப்ளீஸ் டோன்ட் டச். அன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், 2 பூனைக்கு தீபாவளி கிஃப்டா எனக்கும் என் தங்கச்சிக்கோ குடு. எனக்கும் என் தங்கச்சிக்கோ ஒரே மாதிரி. அம்மா கொடுத்த தீபாவளி கிஃப்ட்டு முறுக்கு அதிரசம்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அண்ட் ஈவினிங் வந்து பட்டாசு வெடிக்க வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போவேனான்னு தெரியல, பட் பசங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருவேன். ஸோ எங்களோட தீபாவளி வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ அதோட கிளிப்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.